ஜாப்ல வந்து நீங்க என்ன பொசிஷன்ல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாசம் ஒண்ணு வேற கம்பெனிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா, தொழில் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா வேற பதவி. பதவி அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற சேர் வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம அங்க உட்காருவோம் வேலைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நடைபெறுவதற்கு உகந்த மாதமாக ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரையில இந்த சூரியன், புதன், குரு இணைவு அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல ஒரு பணப்புழக்கம், வருமானம் கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, திருமணத்திற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். குரு பலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்கு 2, 5, 7, 9, 11 எல்லாமே வந்து குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த பர்டிகுலராக ஒரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் நல்லா இருக்கும். அதன் மூலமாக செயல்படக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியை வந்து கரெக்டாக நிறைவேற்றுறதுல வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம அந்த சொன்னோம் இந்த சொல் அப்படிங்கிறது ஈஸியாக காப்பாற்றுவோம். இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எல்லாமே பாசிட்டிவாகவே மிதுன ராசிக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும்? அந்த உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல அந்யோன்யம் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய குட்டி குட்டியான பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க. குடும்ப ரீதியாக நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹாப்பி ஃபீல் பண்ண மிதுன ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்ர நிலையில் இருக்காரு. 10 குரு பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமாகியும், குரு பகவானுடைய 9வது பார்வை சனி பகவான் மேல விழுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா, இந்த குரு சனி தொடர்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாப் வைஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மாதம். ஜாப்ல வந்து நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். மாற்றம், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு நீர் ராசியாகவும் இருக்கிறதுனாலையும் 10, 2 அப்படிங்கும்போது இது தொடர்பு பெறதுனாலையும் உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஒன்று வேற கம்பெனிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா தொழில் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா வேற பதவி. பதவி அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற சேர் வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம அங்கே உட்காருவோம் வேலைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நடைபெறுவதற்கு உகந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். ராசியாதிபதி புதனாகி ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு புதன் இணைவு அப்படிங்கிறதுமே இந்த மாதம் இருக்கு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து போறாரு. இந்த குரு புதன் இணைவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு பணப்புழக்கத்தை ஒரு நல்ல விதமாக கொண்டு போகிற மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6 செவ்வாய் வந்து ராசியிலே வராரு. இதன் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலாம். யார் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுக்கு பின்னாடி செயல்பட்டு வந்தவர்களை வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடையாளம் பார்க்குறதுக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா? அந்த வீக்னஸ் வந்து நம்ம பீட் பண்ணுறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கும். எதிரிகளை வீழ்த்தும் ஆற்றல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். ராசியிலேயே செவ்வாய் அப்படிங்கிறவர் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகளில் வந்து ஒரு அசாத்திய நம்பிக்கை அப்படிங்கிறது வரும் நம்மளுக்கு. எந்த விதமான முடிவாக இருந்தாலும் தைரியமாக இதை பண்ணலாம், இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கமான ஒரு சூழ்நிலை, முடிவெடுக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் உங்ககிட்ட இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரையில இந்த சூரியன், புதன், குரு இணைவு அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பணப்புழக்கம், வருமானம் கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். குரு பலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்கு 2, 5, 7, 9, 11 எல்லாமே வந்து குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த பர்டிகுலராக ஒரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருபலம் இருக்கிறதாக ஒரு அர்த்தம்.
அதன்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சமாகி இருக்கிறதுனால குருபலம் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேச்சுவார்த்தை சுபமாக முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறத இந்த மாசம் ரொம்ப எதிர்பார்க்கலாங்க. ஸோ திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ ராசிக்கு 5 குடையவன் சுக்கிரனாகி அவர் போயிட்டு நீசமாகிறாரு. ஸோ கன்னி ராசியில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சுக்கிரன் நீசமாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சிறு சிறு மனக்குழப்பங்கள். ஸோ ராசியில செவ்வாய் வந்து இருந்தாலும் ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அப்பப்ப கன்ஃபியூஷன் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம பார்த்துக்கலாம். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நல்லா இருக்கும். ஸோ அதன் மூலமாக செயல்படக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியை வந்து கரெக்டாக நிறைவேற்றுறதுல வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம அந்த சொன்னோம் இந்த சொல் அப்படிங்கிறது ஈஸியாக காப்பாற்றுவோம். ஸோ இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே நிறைய இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எல்லாமே பாசிட்டிவாகவே மிதுன ராசிக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும்? ஸோ அந்த உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல அந்யோன்யம் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய குட்டி குட்டியான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க. ஸோ குடும்ப ரீதியாக நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து ஒரு ஹாப்பியை ஃபீல் பண்ண வைக்கிற மாசமா தான் இந்த மாதம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸோ அவங்களுடைய அந்த படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ படித்ததை கரெக்டாக வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக நல்ல மார்க்கு நல்ல ரிசல்ட்ஸ் இதெல்லாமே எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தீர்க்கமான முடிவு 99% ரொம்ப நல்ல முடிவாக தான் இருக்கும். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பண்ணி அந்த முடிவு எடுக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல முடிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கா மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ கிரக ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். ராசியில செவ்வாய் வரப்போறாரு. ஸோ ஒரு அசாத்திய தைரியம் அப்படிங்கிறது இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வரக்கூடிய பண வருவாய் ரொம்ப நல்லா இருக்கு. எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அதன் மூலமாக செயல்படக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ குருபலம் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், ஸோ கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்யோன்யம் நிறைய உண்டாகிறதுக்கு ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு புரிதல் உண்டாகிறதுக்கான அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். ஸோ மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஸோ ஹெல்த் வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது சிவியராக எந்த ஒரு பாதிப்பும் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் எதுவும் தென்படாததுனால மிதுன ராசிக்கார நேயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல மாசமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.